இப்போ நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற மணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்ச கம்பெனிஸ்க்கு தான் போகுதா? அந்த கம்பெனிஸில் எந்த ஒரு ஸ்கேம்ஸ் அண்ட் ஃப்ராட்ஸ் நடக்காமல் இருக்கா? இல்லை நம்ம புரோக்கர் நம்மக்கிட்ட கரெக்டான கமிஷன் தான் வாங்குறாங்களா? இந்த மாதிரி டவுட்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கா? இதை யார் கரெக்டாக ரெகுலேட் பண்ணுறான்னு உங்களுக்கு தெரியணுமா? ஹலோ ஆல், திஸ் இஸ் டே 9 ஆஃப் 50 days சிம்பிளிஃபையிங் ஸ்டாக் மார்க்கெட். செபி 1992 சென்ட்ரல் கவர்மெண்ட் செபின்னு ஒரு ஆர்கனைசேஷனை ஸ்டாக் மார்க்கெட்டை ரெகுலேட் பண்ண கொண்டு வராங்க. இந்த செபியோட ஒர்க்கே ஸ்டாக் மார்க்கெட்டில் எந்த ஒரு ஃப்ராட்ஸ் அண்ட் ஸ்கேம்ஸ் நடக்காமல் பார்த்துக்கிறது தான். இப்போ நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண யூஸ் பண்ணுற ப்ரோக்கரேஜஸாக இருக்கட்டும், இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட்டாக இருக்க கம்பெனிஸாக இருக்கட்டும், அவங்க எல்லாமே செபியில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அப்படி ரெஜிஸ்டர் பண்ணாமல் அந்த கம்பெனிஸ் அண்ட் ப்ரோக்கரேஜஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்க முடியாது. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா செபி தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் நடக்கிற A to Z டிரான்சாக்ஷன்ஸோட ஹெட். இப்போது எப்படி இந்தியாவில் பேங்கிங் சிஸ்டம் கரெக்டாக இருக்கா, இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ்லாம் கரெக்டாக பேங்க்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்களா, அதை மெயின்டைன் பண்ண RBI இருக்கோ, அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்